ஹாய் மக்களே, குட் மார்னிங். இன்றைக்கி காலையில் எப்பவும் போல் என்னோடய வேலைகள் ஆரம்பிச்சிட்டேங்க. இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் என்ன செஞ்சு கொடுத்துருக்கேன், எங்களுக்கு என்ன செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்களாம்மா. தம்பிங்க 2 பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு தக்காளி பூண்டு சாதம் தான் ரெடி பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செங்கீரை நேற்று சந்தைக்கு போயிருந்தேன், 2 கட்டு வாங்கிட்டு இருந்தேன். செங்கீரை பொரியல் பண்ணணும். தம்பிக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா கரண்ட்டு போயிடுச்சு. கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக வரவே இல்லை. மணி 7:15 ஆயிடுச்சு, கரண்ட்டு வரல. என்னடா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதாவது ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்போ தான் கரண்ட்டு வந்துருச்சுங்க. கரண்ட் வந்ததுக்கப்புறம் தக்காளி ஒரு 3 தக்காளி போட்டு அதில் வேறு எதுவுமே போடலைங்க, பூண்டு அவ்வளோதான். இதை போட்டு நல்லா அரைச்சிட்டு, அதாவது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் தரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி கடலைப்பருப்பு ஒரு வத்தல் போட்டு வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதை போட்டு நல்லா நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், காரத்துக்கு கொஞ்சம் வரமிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு போட்டு தாளித்து கொடுத்து பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பூண்டு சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, சாப்பிடுங்க. தம்பிகளுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அந்த பக்கம் அடுப்பில் பார்த்திங்கன்னா செங்கீரை செஞ்சுட்டேங்க. செங்கீரைக்கு தேங்காய் துருவி போட்டு தாளிச்சிட்டேன். லஞ்ச் பாக்ஸுக்கு எல்லாத்துக்கும் போட்டுட்டேன். இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு நெகாப்பழம் மாமா நேற்று வாங்கிட்டு வந்தாங்க, போட்டிருந்தேன். சாப்பிட்டு பெரிய தம்பி கிளம்பிட்டாங்க. சின்ன தம்பி பார்த்திங்கன்னா அந்த டயத்தில் தண்ணி இருந்துச்சு, ஓஸ் போட்டிருந்தான். நான் கொஞ்சம் தண்ணி பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 குடத்தில் தண்ணி பிடிச்சிட்டு இருந்தேன். அத்தை துணி கடந்ததுன்னு துணியை துவைச்சிட்டு இருந்தாங்க. இவர் இன்னும் சாப்பிட்லைங்க, இனி போகப்போ தான் சாப்பிடுவார். பாய்மா. பாய் தங்கம், ஆல் தி பெஸ்ட். இன்னைக்கு டெஸ்ட்டு இருக்க, போய் எழுதணுமா, நல்லா எழுதிட்டு வா. ஆல் தி பெஸ்ட். பாய். தம்பிக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லிடுங்க. இன்றைக்கி டே எனக்கு இப்படி தான் போச்சு, உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். ஹேவ் எ நைஸ் டே. பாய்.